வணக்கம், நான் ஜெய் சித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் போனால் ருசித்து சாப்பிட்ற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தாங்க. எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா அடித்து கலக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு கலக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துருக்குறேன். இதை நல்லா நைஸாக கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கிட்டேன். இதையே அந்த மிக்சிங்களோடு சேர்த்து கலக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கலக்கியாச்சு. இது இப்படியே ஒரு 10 அல்லது 20 நிமிஷம் அளவுக்கு ஊறட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் கழித்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அடுப்பில் காஞ்சிட்ருக்கு. பாருங்கள், எண்ணெய் காஞ்ச உடனே இந்த சிக்கன் துண்டுகளை நல்லா பொரித்து பொன்னிறமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதே அளவுக்கு 1/4 கிலோ சாதம் வடித்து நல்லா பொலன்னு உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா பொரித்து சிக்கனை எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு அகலமான கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன். இப்போ இதில் கூட பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கேரட் பொடியாகவும் 4 பீன்ஸ் பொடியாகவும் அரை குடமிளகாயும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இல்லாமல் நீங்கள் பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆன உடனே கேரட்டு பீன்ஸு சேர்த்துக்கிறேன். குடமிளகாயை கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ கேரட்டு பீன்ஸை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கடாய் கொஞ்சம் அகலமாக இருந்ததுன்னா நல்லா ரைஸை கிளறதுக்கு சௌரியமாக இருக்கும். காயெல்லாம் ரொம்ப வேக தேவையில்லைங்க, ஆஃப் பாயில்டாக இருந்தால் போதும். இப்போ இதோட 3 முட்டையை உடச்சி விட்டு நல்லா கலக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். முட்டைக்கு தேவையான அளவுக்கு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். முட்டையை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கடைசியாக குடமிளகாயை சேர்த்துக்கலாம். இது கூட பொரிச்ச சிக்கன் துண்டுகளை நான் இன்னும் கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிக்கன் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ரைஸ் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியும். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை, காய், சிக்கன் எல்லாமே ஒன்றா மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஆற வச்சுருக்கிற 1 கப் ரைஸை அது கூட சேர்த்துக்கிறேன். சாதம் நல்லா பொலன்னு உதிரியாக இருக்கணுங்க. அப்போ தாங்க ஃப்ரைட் ரைஸ் நல்லா சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட பாஸ்மதி ரைஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துக்கிறேன். சில்லி சாஸ் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூடயே மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன்.
தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஒயிட் பெப்பர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அகலமான கடாயாக இருக்கிறதுனால சாதம் நல்லா உடையாமல் அழுங்காமல் பிரட்டி விடணும். உடஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காதுங்க சாதம், ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்காது. ஒரு தடவை 2 தடவை செய்ய போகிற உங்களுக்கு இது ப்ராக்டிஸ் ஆகிக்கும். பாருங்கள், கடைசியாக கொத்தமல்லி தலையை பொடிசாக நறுக்கி தூவி விட்டுக்கிறேன். உங்களுக்கு வெங்காயத்தாள் கிடைச்சாலும் அதையும் சேர்த்துக்கலாம். எனக்கு வெங்காயத்தாள் கிடைக்கலைங்க, கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கிறேன். நல்லா ரைஸ் எல்லாம் சூடாகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குலுக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி செய்கிறப்ப ரைஸ் நல்லா மிங்கிள் ஆகும். கொஞ்சம் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜேஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.